இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துலாம் ராசியும் ரெண்டாவது ரிஷப ராசியும் சொல்லலாம். அல்லது 12 ராசிகளுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ வந்துடுது. அப்படிலாம் பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லைங்க. இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 7 சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்தாலும் இதோட லாங் டைம் அப்படிங்கிறது 7.5 வருஷம் இல்லையா? இதில் நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய 2.5 வருஷம் தான் கஷ்டத்தை கொடுக்கும். அது 2027 ஜூனுக்கு பிறகு தான் வருது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 7 சனி ஆரம்பிக்குதுன்னு மேஷராசிக்கார ஆண்கள் இளைஞர்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை பாருங்கள். இன்னொன்று, சனி என்னதான் இருந்தாலும் ஒரு உழைப்பை கொடுத்து, ஒரு அதிக உழைப்பை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் அந்த பலன்களை செய்வார். ஆகவே மேஷராசிக்கார ஆண்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை, அதாவது கவலைப்பட தேவையில்லை. சில பல கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அது எதிர்கால முன்னேற்றத்திற்கான நல்வாழ்க்கைக்காகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றாரு. அப்போ அந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். இந்த 11ஆம் இடம் என்பது 30 வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒன்று. ஆக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரின்னு சொல்லலாம்.